Hi friends, welcome back to Stay Krishna Home. இன்னைக்கு நம்ம ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து சாதம் எள்ளு துவையல். ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஸ்டே கிருஷ்ணா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய கருப்பு உளுந்து சாதம் எள்ளு துவையல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம உளுந்து சாதம் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஒரு கப் கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த உளுந்தோட வாசனை வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் முழுசாக இருக்க கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா உடச்ச உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட ஆட் பண்ணி செய்யலாம். பட் கருப்பு உளுந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த உளுந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. உளுந்தோட வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் ரொம்ப ஆட் பண்ணால் கசக்கிற மாதிரி இருக்கும், அதனால் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். வரமிளகாய் 3 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ண இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், 8 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு அதிகமாக ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையுமே 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பூண்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த 1 கப் கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த 1 கப் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே 30 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதே மாதிரி நான் இன்றைக்கி 1 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உளுந்து கம்மியாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்க அரிசி உளுந்துக்கு ஏற்ற மாதிரி 4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன அரிசி ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து சாதத்துக்கு தேங்காய் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் சுக்கு பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கணும். உங்களுடைய குக்கர் அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி குக்கிங் டைம் விசில் எல்லாமே மாறும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு 4 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பாயிலாக இருக்குது. வாசனை கூட ரொம்ப நல்லா வருது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த உளுந்து சாதத்துக்கு எள்ளு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நான் எடுத்து வச்சுருந்த 1/2 கப் கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 3 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். புளி 1/2 எலுமிச்சம்பழம் சைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ இதில் நான் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். தேங்காய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடணும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எள்ளு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். தேங்காயோட சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா எள்ளு சரியாக அரைப்படாது. அதனால் மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு எள்ளை அரைச்சி எடுத்துக்கணும். எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காய், பூண்டு, புளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோர்ஸான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட எள்ளு துவையல் ரெடி ஆகிடுச்சு.
இந்த அளவுக்கு திக்கான கோர்ஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்போ தான் துவையல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்து சாதத்துக்கு எள்ளு துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.